ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 48 தினங்களாய் தங்களது ஆன்மாவின் முக்திக்காக பிரார்த்தித்த குழந்தைகளுக்கு சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய அருளுரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பு நிறை மழலை செல்வங்களே, அறியாதும் புரியாதும் நீங்கள் ஆற்றிய செயல்கள் வெகு உத்தமம் என்றறிக. குற்றம் குறைகள் இருப்பினும் அவையாவும் எம்மால் நீக்கப்பட்டது என்றுணர்க. அறிவினால் சூழப்படும் இக்காலப் பிள்ளைகள் உணர்விற்குள் பிரவேசிக்க வேண்டும் எனில் இறை நாமத்தினை அனுதினமும் ஆழ்ந்து உரைக்க வேண்டும். ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது ஆன்மாவினை போற்றுகின்ற மந்திரமாகும். உங்களது ஆன்மாவே இறைவன். இறைவன் உங்களுக்குள் ஒளிமயமாய் வீற்றுள்ளார் என்பதே சத்தியமாகும் எனில் ஆழமான சத்தியத்தினை உணர்ந்து செயல் புரியுங்கள். ஒரு மண்டல காலத்திற்கு ஆற்றிய செயல்கள் யாவுமே உத்தமம். பெற்றோர்களால் இயற்றப்பட்ட செயல்களும் பிள்ளைகளையே சாரும். ஆற்றிய செயல்களின் மூலம் உங்களுடைய உள்ளுணர்வு பெருகி இருப்பதனை உணர வேண்டும். எத்தருணத்திலும் உங்களால் பெரும் மாயையில் வீழ்ந்துவிட இயலாது. யாம் காத்திடுவோம். அன்பு, உயரிய பண்பு, ஒழுக்கம், பணிவு, பக்தி, சரணாகதம் ஆகிய உயர்வான குண நலன்கள் உங்களுக்குள் பெருகத் துவங்கிடும். ஆன்மாவின் வீரியமான ஆற்றல்களாகிய காந்த சக்தியும் பெருகிடும். காந்த சக்தி அதிகரிப்பதனால் உயிரின் ஆற்றல்களும் பெருகிடும். இதன் மூலம் உடல் என்பது ஆரோக்கியமாய் நிலைத்திருக்கும். அறிவு என்பது தீர்க்கமாகும். இத்தருணம் முதல் மீண்டும் ஒரு மண்டல காலத்திற்கு ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை 2 மடங்கு ஆற்றல்களுடன் உரைத்து போற்றக் கடவது. உங்களது ஆத்மலிங்க ரூபத்தினை தீண்டுகின்ற தருணத்தில் உள்முகமாய் விழிகளை மூடிய நிலையில் ஓர் ஜோதி ஒன்று சிரசின் மத்தியில் ஒளிர்வதாக கண்டுணர்ந்து போற்றக் கடவது. எமது ஆன்மாவே போற்றி என்றே உரைப்பதற்கு ஒப்பான ஆத்மகாயத்ரி மந்திரம் என்பது உயரிய பலனை அருளிடும். மனம் ஒன்றுபடும். கவனச் சிதறல்கள் தோன்றாது. கற்கும் கல்வி நிலைகளில் மனம் ஒடுங்கி உன்னத ஆற்றல்களைப் பெருக்கும். உள்ளத்தில் அமைதி பெருகும். தாய் தந்தையரின் மீது அன்பும் பக்தியும் பெருகும். யாம் இத்தருணத்தில் எமது ஆன்ம துகள் ஒன்றினை அருளிடுவோம். அதனை உணர்ந்து பூஜிக்க வேண்டும். இரட்டிப்பாய் மந்திரம் உரைக்கையில் முதலில் உங்களது ஆன்ம ஆற்றல்கள் பெருகவும் உயிர் செழிப்படையவும் பிரார்த்தித்து லிங்க ரூபத்தினை தீண்டியே செயல் புரிய வேண்டும். பின்னர் நீரெடுத்து நிலம் விடுத்து 6 முறை மந்திரம் உரைக்கையில் இவ்வுலகினில் வாழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களும் விடுதலை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றே பிரார்த்தனை புரியுங்கள். இறுதியில் மலர்கள் தூவி ஆராதிக்கையில் அனைத்து தெய்வங்களுக்கும், இயற்கைக்கும், ஒளி தரும் சூரியனுக்கும் நன்றி உரைத்து 6 முறை ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உரைக்க வேண்டும். தாய் தந்தைக்கும், உங்களது உடலுக்கும், வாழுகின்ற சூழலுக்கும் நன்றி உரைத்து போற்றிய வண்ணமே
மந்திரம் உரைத்திடுங்கள். அன்றி மந்திரத்தினை உரைத்த பின்னர், இறைவனே நன்றி, இயற்கையே நன்றி, சூரியனே நன்றி, பஞ்சபூதங்களே நன்றி, தாய் தந்தையருக்கு நன்றி, எனது உடலுக்கு நன்றி, வாழ்கின்ற சூழலுக்கு நன்றி என்றே உரைத்து ஆழ்ந்த நன்றி உணர்வினை சமர்ப்பிக்க கடவது. பின்னர் இன்றைய தினம் முழுவதும் அன்பும் ஆனந்தமும் என்னுள் நிறைய வேண்டும் என்றே பிரார்த்தனை புரிந்து செயலாற்றுங்கள். பெருத்த மாற்றம் நிகழ்வதனை உணரலாம். நேர்மறை ஆற்றல்களும் நற்பண்புகளும் பெருகிடும். சத்தியம் உணர்ந்து நன்முறையில் செயலாற்றிடுங்கள். அனைவரது ஆன்மாவும் எமது ஒளிப்பாலத்தோடு பூரணமாய் இணைக்கப்படும். அன்பு நிறைந்த ஆசிகள்.